இன்னைக்கு மாலை வேளையில உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆம், ஏன் ஆண்டவர் வந்து தேவதூதர்களை படைச்சாரு, அப்புறம் அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தேவதூதர்கள் பற்றி முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் ஆண்டவர் படைச்சாரு, அவருடைய பங்கு என்ன, அவங்க என்ன வேலை செய்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதலாவதாக ஏஞ்சல்ஸ்னா யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதன் பின்பு நம்ம அவங்களுடைய பங்கு என்ன, ஆண்டவர் ஏன் படைச்சாரு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ரைட். முதலாவதாக ஏஞ்சல்ஸ்னா யாரு? ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க ஆவிக்குரிய அஹ், ஆவியாக இருக்கின்ற ஜீவராசிகள். அவர்களுக்கு சரீரம் எதுவும் கிடையாது. ஆனா மிகுந்த அறிவை கொண்டவர்கள். அதே போல நல்ல, அதாவது நெறி சார்ந்த விதத்துல காரியங்களை பகுத்தறியும் சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களை வந்து ஆண்டவர் ஆவிகளாக படைத்திருக்கிறார். சரீரங்கள் இல்லாம ஆவிகளாக படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க 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 வேத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆஹ், சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. சேனைகள் அப்படிங்கிறது எல்லாமே தேவதூதர்களுடைய கூட்டம், தேவனோடு இருக்கிற அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு வந்து அதிகாரங்கள், துரைத்தனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துரைத்தனங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதிகாரங்கள் சொல்லும்போது எல்லாமே எல்லா இடத்துலயுமே பிசாசு தான் குறிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதும் கூட ஆண்டவர் வந்து துரைத்தனங்களுக்கும் சிங்காசனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேல இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி வசனம் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப இந்த தூதர்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவர்கள் பாவத்துல விழுந்து தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கறத தான் நாம நாம பார்க்கிறோம். ஓகே, இப்ப ஆம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல ஏதோ ஒரு கட்டத்துல இவர்கள் விழுந்தார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் தமிழ்லயே நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். எப்போ விழுந்தாங்க, எந்த காலகட்டத்துல விழுந்திருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சிந்திப்போம். இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த தேவதூதர்கள் அப்படின்றவங்க ஆவிகள். ஆண்டவர் படைச்சிருக்காரு. அதிகமான அறிவு அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் அறநெறி சார்ந்த விதத்துல, அதாவது மாரல் எக்ஸலன்ஸ்ல அவங்க வந்து அஹ், முன்னேறினவங்களா இருக்காங்க. அதாவது தப்பு செய்யாதவங்க இருக்கிறார்கள். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தப்பு பண்ணி தேவனுடைய அந்த தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஏதோ ஒரு காலகட்டத்துல தேவதூதர்கள் பாவம் செய்து அவர்கள் விழுந்து விட்டார்கள். ஆண்டவர் வந்து அவர்களை சங்கிலியில கட்டி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம யூதா 6வது வசனத்துல, யூதாவின் புஸ்தகத்துல 6வது வசனத்துல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், ஆதி மேன்மையை ஆண்டவர் எப்படி இந்த அவர்களுக்கு படைத்த இந்த ஒரிஜினல் குளோரி இருக்கு இல்லைங்களா, ஆதி மேன்மையை அவர்கள் காத்து கொள்ளாமல் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்திற்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ தேவதூதர்கள் ஆவிகள். அவர்கள் ஒரு கட்டத்துல என்ன செய்யுங்கன்னா, அவர்கள் எல்லோரும் இல்ல, அவர்களில் மேபி சொல்லலாம் கோடிக்கணக்கானவர்கள், மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து அவர்கள் பாவம் செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம்.
பல இடங்கள்ல தேவதூதர்கள் ஆண்டவரை துதிக்கிறதையும் பார்க்குறீங்க. ஆண்டவரை குறித்து பாட்டு பாடுறத, அப்புறம் ஆண்டவருக்காக சேவை செய்கிறத, இது எல்லாத்தையும் நாம பார்க்குறோம். அவர்களுக்கு சரீரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆனா பார்க்கிற மாதிரி என்ன செய்ய முடியும்? அவர்கள் வந்து காட்சி அளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரீரம் கிடையாது, ஆனா பார்க்கிற மாதிரி அவர்கள் காட்சி அளிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 பேர் வராங்க. அதுல ஒருத்தர் கர்த்தர், 2 பேர் பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள். அவங்க இன்ஃபேக்ட் அவங்க உட்கார்ந்து கூட சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆபிரகாம் வந்து அவர்களை பார்க்க முடியுது, மனுஷனாக பார்க்க முடியுது. பல இடங்கள்ல வந்து தேவதூதன் காட்சியளிக்கும் போது பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப தேவதூதர்களுக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஆஹ் தேவனுடைய குமாரர்கள் அப்படிங்கிற ஒரு பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 89:5-7 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆவிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 1:14. அதே போல தானியேல் 4 நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிறவர்கள், தானியேல் 4:13 ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தானியேல் 4வது அதிகாரம் 13வது வசனம், 4:13 இப்படி வாசிக்கிறோம். நான் படித்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளாகிய எனக்கு வரல பாருங்க. நான் பைபிள் ஸ்டடியில தான் நான் தமிழ் வாசிக்கிறேன். காவலாளனாக இருக்கிற பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன் அப்படின்றத பாக்குறோம். காவலாளனாகிய வந்துருச்சு. காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து. காவலாளன் அப்படின்ற வார்த்தை, வாட்சர்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தானியேல் 4:13 இவர்களாம் காவலாளிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா கொலைசெயர் 1:16 சிங்காசனங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கொலைசெயர் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த இடத்துல சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து வான மண்டலத்துல இருக்கிற அந்த அதிகாரங்களை குறித்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ அதிகாரங்கள், சிங்காசனங்கள் அப்படின்னு எல்லாமே பிசாசை குறிக்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. தேவதூதர்கள், நல்ல தேவதூதர்கள் நேசுறாங்க வானத்துல அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தேவதூதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பல்வேறு விதங்கள்ல அவர்கள் வந்து வர்ணிக்கப்படுகிறார்கள் அல்லது வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவது பாத்தீங்கன்னா கேருபீன்கள் அப்படின்ற அந்த ஒரு வகையை நம்ம பார்க்கிறோம். கேருபீன்கள் இந்த ஒவ்வொரு வகையையும் நம்ம விளக்கமா படிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன், தகவல் வந்து நமக்கு இல்லை, பைபிள்ல இல்லை. பட் ஓரளவுக்கு நமக்கு இருக்கிறது. பட் நம்ம டீட்டெயிலா உள்ளுக்குள்ள போயிட்டு கேருபீன்கள்லாம் என்ன, அப்புறம் அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கலாம். பட் அதுக்கு நம்ம இந்த ஒரு சின்ன கிளாஸ்ல வந்து டைம் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, கேருபீன்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேருபீன்களை வந்து ஆண்டவர் ஆபிரகாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினதுக்கு அப்புறம் பாதுகாவலர்களாக அங்க கேருபீன்களை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வகை என்னன்னா சேராபீன்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சேராபீன்கள் ஏசாயா 6வது அதிகாரத்துல 3வது வசனத்துல தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லோரும் பாடுவதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்தது இன்னொரு பதம் இவர்களை வர்ணிப்பதற்காக அல்லது இவருடைய வகையை குறித்து பேசுவதற்காக யூஸ் பண்ணப்படுற இன்னொரு வார்த்தை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஜீவராசிகள் அப்படின்ற வார்த்தை, ஜீவராசிகள். நம்ம அதை பார்க்கலாம். எசேக்கியல் எசேக்கியல் 1:5-14 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுலயும் பார்க்கலாம். நாம வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6-8 வரைக்கும் நாம எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6-8 வரைக்கும் உள்ள வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4, 6-8 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இதை எப்படி நம்ம விளங்கிக்கிறது அப்படின்னா, இந்த தேவ தூதர்கள் எல்லாம் இப்படி 4 முகங்களை கொண்டவர்களாக இருந்தார்களா அப்படின்னா, நாம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும். பைபிள் ஒரு விதமான எழுத்து நடையை யூஸ் பண்ணுது. அந்த எழுத்து நடைக்கு பேர் அப்பாகலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாகலிப்சிஸ் அப்படின்றதுக்கு, ஆங்கிலத்துல அப்பாகலிப்சிஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அல்லது ஆங்கிலத்திலேயே அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவீல்டு அப்படின்னு அர்த்தம். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது கிராபிக்கலா அல்லது அடையாள சின்னங்களை யூஸ் பண்ணி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவது தான் இந்த எழுத்து நடை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க இந்த 4 ஜீவன்கள் அப்படிங்கிறது, சிங்கம் எதை காண்கிறதுன்னா காட்டுல உள்ள மிருகங்களுக்கு பிரதிநிதியாக இருக்கு. ஆக்ஸ் அப்படிங்கிறது மற்ற வீட்டுல உள்ள மிருகங்களுக்கு அது பிரதிநிதியா இருக்கு. மனுஷன் எல்லா மனுஷங்களுக்கும் பிரதிநிதியா இருக்கான். அப்புறம் ஈகிள், கழுகு எல்லா பறவைகளுக்கும் பிரதிநிதியா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையிலும் ஒரு முக்கியமான மிருகமா இருக்கும். சோ இது எதை காண்பிக்குது அப்படின்னா, எல்லாமே சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க அப்படின்னு நாம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா 4வது அதிகாரம் 8வது வசனத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 அவங்க எல்லோரும் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ கேருபீன்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சேராபீன்கள்னு ஒரு வகை இருக்கிறத பார்க்கிறோம். ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த தேவ தூதர்களுக்குள்ள ஏதோ ரேங்கிங் இருக்கிறது போல, பிரதானமானவர்கள், அதுக்கு கொஞ்சம் கீழானவர்கள், தலைமையத்துவம் எல்லாம் இருக்கிறது போல நமக்கு தெரிகிறது. ஆனா எந்த அளவுக்கு இது ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் நமக்கு இல்லை, பைபிள்ல கொடுக்கப்படவில்லை. பட் ஆனா ஒரு சில இண்டிகேஷன்ஸ், அதாவது இதை சுட்டி காண்பிக்கும் சில காரியங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது ஏதோ ஒரு ஹைரார்கி இருக்கு. பிரதானமானவர்கள், அப்புறம் அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ஸ் போல வேலை செய்யறவங்க, அப்படி ஏதோ ஒரு முறைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு கவர்மெண்டல் சிஸ்டம் போல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி அது நமக்கு தெரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூதா 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யூதாவில் 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அது இப்படியாக சொல்றது, பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று சொல்றதை பார்க்கிறோம். பிரதான தூதன், ஆர்கி ஏஞ்சல் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சோ பிரதான தூதன் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த தூதனுக்கு கீழே ஒரு சிலர் இருந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல, தானியேல் 10:13, இங்க தானியேல் 10:13 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். பெர்சியார் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல், பிரதான அதிபதிகள் அப்படின்னு இருக்காங்க, அதுல பிரதான அதிபதியாக இருக்கிறான். பிரதான அதிபதிகளில் ஒருவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ பிரதான அப்படிங்கிற வார்த்தை, அதிபதிங்கிற வார்த்தை, இது எல்லாமே
ஏதோ ஒரு சிஸ்டம், ஒரு கவர்மெண்டல், ஒரு நிர்வாக முறைமை வந்து இருக்கிறது போல நமக்கு தெரிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு பைபிள்ல எல்லா தூதர்களுடைய பெயர்களும் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. ஒரு 2 தூதர்களுடைய பேர் வந்து நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். காபிரியேல் அப்புறம் மிகாவேல் இவங்களுடைய பேர் இருக்கு. ஆனா நீங்க அப்பாக்ரிஃபல் புஸ்தகம் சொல்றாங்க இல்லைங்களா? அதாவது தள்ளுபடி செய்யப்பட்ட ஆ, புஸ்தகங்கள், அப்பாக்ரிஃபல் புஸ்தகம் சொல்லுவாங்க. கேத்தலிக் பைபிள்ல இருக்கு. ஆனா நம்ம பைபிள்ல இல்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் ரஃபேல். நம்ம நம் பிரதர் சசி அவங்களுடைய பையனுடைய பேர் பாத்தீங்கன்னா ரஃபேல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ அவங்க வச்சிருக்காங்க இல்லைங்களா? சோ ரஃபேல் அப்படிங்கிறதும் ஒரு பேர் அதுல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அங்க இருக்கு. ஆனா நமக்கு அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவதூதர்கள் வந்து பலம் பலம் பொருந்தியவர்கள், அறிவு பொருந்தியவர்களாக இருந்தாலும் கர்த்தரை போல, தேவனை போல எல்லாம் அறிந்தவர்களும் கிடையாது, சகல வல்லமையும் கொண்டவர்களும் கிடையாது, சகல இடத்திலும் வியாபித்திருக்கிறவர்களும் கிடையாது. இது நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்துல, லூக்கா 1:26ல காப்ரியேல் வந்து மரியாள்கிட்ட பேசும்போது, காப்ரியேல் அங்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். சோ காப்ரியேல் ஒரு இடத்துல ஒரு நேரத்துல தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல மிகாவேல் தானியேல் 10வது அதிகாரத்துல ஒரு இடத்துல ஒரு நேரத்துல அவரு இருக்க முடிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் எங்குமே அவர் வியாபித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள அவர் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, எங்க எத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோடி கோடி கோடியாக இருக்கிறாங்க. நம்ம வந்து இத்தனை ஏஞ்சல்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. சோ அவ்வளவு ஏஞ்சல்ஸ். அதனாலதான் வந்து சேனைகளின் கர்த்தர் என்று வேதவசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்களை வந்து நம்ம எண்ணி முடியவே முடியாது. மனுஷனுடைய தொகையை வந்து கூட நம்ம எண்ணிரலாம். ஆனா ப்ரிசைஸா கரெக்டா நம்ம இத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த கணக்கெடுப்புல கூட விட்டு போற மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? பட் ஏஞ்சல்ஸும் அது போலதான். ஆண்டவர் வந்து கணக்கெடுக்க முடியாதுன்னுலாம் சொல்ல. பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எண்ணி முடியாத அளவுக்கு மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம பொதுவா இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? தேவதூதர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து உண்மை சொன்னால் உண்மை அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எல்லோருக்கும் ஆண்டவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு தேவதூதனாவது கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவதூதன் அந்த ஆளோடையே எப்போதுமே இருக்கிறார் அப்படின்னு ஒரு சில சொல்றதுக்கான சில ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை அவங்க வந்து அப்படியாக வியாக்கியானம் செய்து சொல்றாங்க. முதலாவது பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் 91 சங்கீதம் 91 11 12 இந்த வசனங்களை மேற்கோள் காண்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவதூதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக. இங்க உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சோ ஒரு சிலர் வந்து இதை என்ன செய்றாங்க, தேவன் வந்து எப்போதுமே நம்ம கூடயே தேவதூதர்களை அப்படியே வைத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வியாக்கியானம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்துல, மத்தேயு 18:10 இப்படியாக நாம வாசிக்கிறோம். இயேசு அங்க சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ அதனால ஒரு சிலர் என்ன செய்றாங்க, எல்லோருக்கும் ஒரு சில தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல, அப்போஸ்தலர் 12:15 பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அற்புதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவதூதன் மூலமாக அவர் வந்து விடுவிக்கப்பட்டு வெளியில கொண்டு வந்து தேவதூதன் அவரை வந்து வீதியில விடுறாரு. அங்கிருந்து அவர் மார்க்குடைய வீட்டுக்கு வர்றாரு, கதவை தட்டுறாரு. அப்ப ரோதை அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அவ கேட்கிறா, போயிட்டு சொல்றா, இந்த மாதிரி பேதுரு வந்து கதவை தட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பேதுருவா இருக்க முடியாது, பேதுருடைய தூதனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த வசனங்கள்லாம் வைத்து தே ஆண்டவர் வந்து தேவதூதர்களை நம்முடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. இதுல வந்து எந்த அதாவது அப்படி சொன்னாலும் எந்த தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாலும் ரைட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பைபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதர்கள் நம்மளோட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் வந்து நம்மளோட எப்போதுமே இருக்கிறார். சோ தேவதூதர்களும் கர்த்தருக்கு கீழே இருந்து தான் அவங்க வேலை செய்யறாங்க. சோ பாஸே, அதாவது சர்வ வல்லமை உள்ளவரே அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா, தேவதூதர்கள் நம்மளோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பொருட்டெல்லாம் கிடையாது. அதனால நாம எப்ப பார்த்தாலும் தேவதூதர்கள் இருக்காங்க, தேவதூதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே நினைச்சு அது மேல நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும், நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கிறது மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவதூதர்கள் இல்லைன்னு சொல்ல, இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பட் நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்முடைய எண்ணங்கள் எது மேல இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் அப்படிங்கிறது மேல நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த தேவதூதர்கள் வந்து மேரேஜ் பண்றாங்களா அப்படின்னா, மேரேஜ் பண்றது இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மேரேஜ் பண்றது இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 30வது வசனத்துல, மத்தேயு 22 30வது வசனம், மத்தேயு 22 30வது வசனத்துல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தேவதூதர்களை போல கொள்வனையும் கொடுப்பனையும், அங்க வந்து பெண் கொடுக்கிறதோ பெண் எடுக்கிறதோ அங்க இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் நம்ம நீங்க அப்புறமேட்டு கம்பேர் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க. லூக்கா 20வது அதிகாரம் 34ல இருந்து 36 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். சோ இந்த தேவதூதர்களுக்கு வல்லமை ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னா, நிச்சயமா ஆண்டவர் வந்து இந்த தேவதூதர்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 103:20 வந்து அவர்களை குறித்து சொல்லும்போது வல்லமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எபேசியர் 1:21 அவர்கள் வந்து வல்லமைகள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொலைசெயர் 1:16 துரைத்தனங்கள் அப்புறம் அதிகாரங்கள் என்று அவர்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வந்து அதாவது இப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் நாம ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம ஒரு நாள் அவர்களை நியாயம் தீர்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இப்ப நம்ம இந்த உலகத்துல மனிதர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தேவ தூதர்களுக்கும் சற்று கீழாக வைத்திருக்கிறார், அப்படிதான் படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படி சொல்றத பார்க்கிறோம். மனிதர்கள் வந்து தேவதூதர்களை காட்டிலும் சற்று கீழானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மனதில் வைத்துக் கொள்வதற்கு. ஸோ இப்படி நம்ம பார்க்கிறோம். இந்த தேவதூதர்கள் வந்து எப்ப படைக்கப்பட்டிருப்பார்களே என்றால் எப்ப படைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 2:1 இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். இவ்விதமாக அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் எல்லாம் படைக்கிறார் இல்லைங்களா? சோ அந்த அந்த படைப்பை குறித்து இப்படி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த படைப்பையும் சேர்த்து ஆண்டவர் சொல்றாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த படைப்பை பற்றி சொல்றாருன்னு எடுத்துக்கலாம், அந்த படைப்பையும் சேர்த்து சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சேர்த்து சொல்லும்போது வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும்
உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இந்த சர்வ சேனை அப்படிங்கிற வார்த்தை நிறைய வேத பண்டிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்வ சேனைன்றது இந்த கேலக்சில உள்ள நட்சத்திரங்கள், அப்புறம் சந்திரன், சூரியன் இவைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை இது வந்து தேவதூதர்களை கூட குறிச்சி காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆண்டவர் வந்து தேவதூதர்களையும் இந்த வார்த்தை சர்வ சேனை அப்படிங்கிறது தேவதூதர்களை சுட்டி காண்பிக்கிறது என்றால், குறிக்கிறது என்றால், நாம இப்படி சொல்ல முடியும். ஆண்டவர் வந்து வானத்தையும் பூமியையும் படைக்கிறதுக்கு முன்னாக படைச்சார், அல்லது வானத்தையும் பூமியையும் படைக்கும் போதே இவைகளையும் படைச்சார் அப்படின்ட்டு நாம என்ன செய்யலாம் சொல்லலாம். யாத்திராகமும் 20வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமும் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படி நாம பார்க்கிறோம். கர்த்தர் 6 நாளைகளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் அப்படின்னா வானத்தில் உள்ள, பூமியில் உள்ள, சமுத்திரத்தில் உள்ள எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். ஒரு சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வானத்தை அப்படிங்கிறத வந்து வான மண்டலங்கள்ல அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வானத்தை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து தண்ணீரை 2ஆ பிரிச்சு மேல வானத்தை உண்டாக்குறாரு. அங்க மேகங்கள் இருக்கிறது. அப்புறம் வானத்துல தான் ஆண்டவர் வந்து சந்திரன், சூரியன் இது எல்லாத்தையும் வந்து படைக்கிறாரு, நட்சத்திரங்களை படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கீழே வந்து பூமியில மற்ற ஜீவராசிகளை படைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரு சில வந்து வானத்தையும் வானம் அப்படின்னா வானத்தில் உள்ளவைகள் அப்படின்னா தேவதூதர்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் எடுத்துக்கிறாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நாம ஒண்ணு நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். ஆதாம் ஏவாள படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? ஆண்டவர் வந்து தேவதூதர்களை படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 38 யோபு 38 6:7 யோபு 38:6-7 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது. அதன் ஆதாரங்கள் அப்படின்னா பூமியை அஸ்திபாரப்படுத்திய போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது. அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அதாவது பூமி வந்து படைக்கப்பட்ட போது நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடியது, தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ பூமியை படைக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் வந்து தேவ புத்திரர்கள் அப்படின்னா அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஆண்டவர் வந்து படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அதனாலதான் ஆதாம் ஏவாள அவன் ஏமாற்றுவதற்காக வந்தான் அப்படிங்கிட்டு நம்ம சொல்லலாம். சரி, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் படைச்சாரு? இந்த படைப்புல வந்து அவங்களுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்க முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய தேவனுக்காக பணியாற்றுவது, அப்புறம் தேவன் படைத்த மக்களுக்காக பணியாற்றுவது. அதான், வேற வேலைகள் கிடையாது. சிம்பிளா சொன்னோம்னா தேவனுக்காக பணியாற்றுவது, தேவனை படைத்த மக்களுக்காக பணியாற்றுவது. சோ நம்ம இப்படி இதை பார்க்கலாம். தேவனுடைய மக்களுக்காக பணியாற்றுவது, தேவனுக்காக பணியாற்றுவது அப்படிங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் வந்து மரியாள்கிட்ட பேச சொல்றாரு. அப்புறம் நிறைய பேர்கிட்ட செய்தியை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து தேவதூதர்களை அனுப்புறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ நிறைய வசனங்கள் இருக்கிறது. நமக்கு அதுல நிச்சயமா சந்தேகம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா ஒரு வசனம் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம்.
எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14. இது பல வேளைகள்ல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நீ வாசிக்கும் போது 7வது வசனம், தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. இந்த 2 வசனத்தையும் என்ன செய்றாங்கன்னா சில வேளை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நான் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதரை குறித்தோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதூதரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்க வசனம் அப்படின்னா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாக அப்படின்னா ஆவிகளாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, தம்முடைய ஊழியக்காரரை அப்படின்னா தனக்கு பணிவிடை செய்கிற அந்த தேவதூதர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நிறைய பேரு இந்த வசனத்தை தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்து ஊழியக்காரவங்களுக்கு பொருத்தி பார்த்துருவாங்க. ஸோ எல்லா ஊழியக்காரங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க எல்லாரும் அக்கினி ஜுவாலைகளாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த வசனம் சொல்றது யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா, தேவ தூதர்களை குறித்து சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அடுத்தது நீங்க கடைசியா ரட்சிப்பை சுதந்திரிக்கிற 14வது வசனம். இதை எப்படி மக்கள் ஒரு சிலர்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்கள் நிமித்தமாக, ரட்சிக்கப்பட போகிறவர்கள் நிமித்தமாக, இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்காக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. இதை சிலர் நமக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு சோப்பு எடுக்காம போயிட்டாரு. ஸோ அங்கிருந்து தேவதூதன்ட்ட தேவதூதன் எனக்கு அந்த சோப்பு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னாரு. அவர் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதனை ரொம்ப சீப்பா ஆக்கிறாங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு அதாவது என்னது ஒண்ணுமே செய்ய முடியாத ஆளு மாதிரியோ அறிவற்றவர்கள் மாதிரியெல்லாம் ஆண்டவர் படைக்கல. நிறைய அறிவு கொடுத்துருக்காரு. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்து நீங்க இந்த 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 தோட்டத்தை நீங்க பண்படுத்துங்க, பாதுகாத்துக்குங்க அப்படின்னா அந்த சின்ன தோட்டம் கிடையாது. நம்ம வயல்வெளி மாதிரி தோட்டம் கிடையாது. அது ஒரு பெரிய தேசம்னே சொல்லலாம். அவ்வளவு பெரிய தேசத்தை அவங்கள மேனேஜ் பண்ண சொன்னார் அப்படின்னா ஆண்டவர் நம்பினாரு. நான் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறேன், நான் உங்களுக்கு திறமையை கொடுத்துருக்கேன், உங்க திறமையை நான் கொடுத்த திறமையும் அறிவையும் வச்சு நீங்க செய்ய முடியும் அப்படின்னு தான் நம்பிதான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவர் அந்த மாதிரி இந்த சோப்பு எடுத்துட்டு போக மறந்துட்டேன், அதுக்கு ஒரு தேவதூதன் இந்த நோட்டு புக் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதுக்கெல்லாம் நம்மளே கூட என்ன செய்யலாம், போயிட்டு சோப்பு எடுத்துக்கலாம், நம்மளே கூட நோட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, டவல்லாம் நம்மளே கூட எடுத்துக்கலாம். இப்படி சீப்பா என்ன செய்யறாங்க சிலர் போட்டுறாங்க. ஆனா இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட போகிறவங்களுக்காக. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. யாருமே அவங்களுக்கு இயேசு பத்தி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். முடியாது, சொல்லக்கூடாது. ஆனா தேவ தூதர்கள் அவர்களுக்கு தரிசனமாகி, சொப்பனத்திலையும் நேரடியாக ரூம்லயும் தரிசனமாகி இயேசுவை பத்தி சொல்லி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நான் வாசிச்சிருக்கிறேன், சாட்சிகள்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி காரியத்துல பணிவிடை செய்வதற்காக இந்த ஆவிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்த ஆவிகள் கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. கீழே விழுந்தாங்க, அப்புறம் அவங்க எப்படி சாத்தானா மாறுறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, தேவதூதர்களை ஆண்டவர் படைச்சாரு. அப்புறம் அவர்களுடைய பங்கு என்ன, ஏன் ஆண்டவர் படைச்சாரு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஏன் படைச்சார் அப்படின்றதுக்கு அவருக்கு வேலை செய்வதற்காகவும், ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்காக நமக்காக அவர்கள் வேலை செய்வதற்காகவும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம்.